நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் குட் நேச்சர் அண்ட் டெடிகேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட உயரத்தை அடைய ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் நம்ம ரிச் ஆகிறதுக்கு இது மட்டும் போதாது. நம்ம கிட்ட இருக்கிற சில செப்பரேட்டான ஹேபிட்ஸ் நம்மள ரிச் ஆகிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இவர் ஒருத்தர் ரிச் பர்சன் தான் அப்படின்னு நம்ம யாரையாவது பார்த்த உடனே சொல்ல வைக்கிறதுக்கும் இந்த ஹேபிட்ஸ் தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் ரிச் பர்சன்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஹேபிட்ஸ் தான் இது. அவங்க எல்லாருமே இதில் தனித்துவமாக மாஸ்டராக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க எப்பயுமே இந்த ஹேபிட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட யூனிக்னஸை கிரியேட் பண்ணுறதுல இந்த ஹேபிட்ஸுக்கு பெரிய பங்கு விளைவிக்குது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் ஹேபிட்ஸ் தான். ரிச் பர்சன்ஸ் மாதிரி நீங்களும் இதில் மாஸ்டர் ஆகணும்னா இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் சில ஹேபிட்ஸ் ஏற்கனவே உங்ககிட்ட இருந்தால் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்கள் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் கெரியர் அண்ட் ஃபினான்ஷியல் விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹேபிட்ஸில் சரியாக கவனம் செலுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். ஸோ இப்போ வாங்க ரிச் பீப்பிள்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய 7 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸ் என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நம்பர் 1, ரீடிங் அண்ட் லேர்னிங். ரிச் பீப்புள் எல்லாருமே பயங்கரமான புக் ரீடர்ஸ் தான். அவங்க எப்பயுமே புக் படிக்கிறதுக்காக அதிக நேரத்தை ஒதுக்குவாங்க. அந்த நேரத்தில் அவங்க ஃபன்காக மட்டும் எதையும் படிக்காமல் ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ரீட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்க கெரியரில் சக்ஸஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஒரு சர்வேயில் தெரிய வந்த விஷயம் என்னென்னா, 85% ரிச் பீப்புள்ஸ் ஒரு மாதத்தில் குறைஞ்சது 2 புக்ஸாவது ரீட் பண்ணுறாங்களாம். அது எல்லாமே கெரியர், எஜுகேஷன் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரியான புக்ஸ் தானா. அவங்க எப்பயுமே பொழுதுபோக்காக புத்தகம் படிக்கிறது இல்லை. அதே மாதிரி இன்னொரு ரிசர்ச்சில் தெரிய வந்த விஷயம் என்னென்னா, 88% பணக்காரங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிஷத்தை படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்க. ஆனால் வெறும் 2% புவர் பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கிறாங்க. நம்ம படிக்கிற புத்தகங்கள் மற்றும் அது கற்றுக் கொடுக்குற எஜுகேஷன் தான் நம்ம வாழ்க்கையில் உயரத்துக்கு கொண்டு போகும். அதனால் என்னையில இருந்து புக் ரீடிங் ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் புக் ரீடிங் ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்பர் 2, வேக்கிங் அப் ஏர்லி. காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நல்ல பழக்கமும் கூட. ரிச் பர்சன்ஸ் இது எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சா நமக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாக கிடைக்கும். அதை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சுறுசுறுப்பு உருவாகும். அது அந்த நாள் முழுக்க நம்மளை ஆக்டிவாக இயக்க வைக்கும். ஒரு நாளைக்கே இப்படின்னா அப்போ தினமும் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சா நமக்கு எவ்வளவு நல்ல விஷயம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். சீக்கிரம் எழுந்துக்கிறதுனா நம்ம தூங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கு மேலே நம்ம தூங்கணும். ஆனால் காலையில் சரியான நேரத்துக்கு நம்ம எழுந்திருக்கணும். நம்ம பாடிக்கு சரியான ரெஸ்ட் கொடுத்துட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சா நம்மளால ரொம்ப பிரிஸ்கா இருக்க முடியும். நம்பர் 3, எக்ஸசைஸ் டெய்லி. தினமும் நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் நம்மளோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ உங்கள் பிசிக்கல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நம்ம தினமும் செய்கிற பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்மளை எப்பயுமே எங்கேஜிங்காக இருக்க வைக்கும். நம்மளோட சரியான ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். காலையில் ஜாக்கிங் போகிறது, ரன்னிங் போகிறது, சைக்கிளிங் பண்ணுறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இல்லைனா ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுறது, ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, சில பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ரிச் பர்சன்ஸ் தினமும் இதுக்காகவே கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. நம்பர் 4, பட்ஜெட்டிங். நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோம், அதில் எவ்வளோ பணம் எதுக்கு செலவு ஆகுதுன்னு நம்ம சரியாக கவனிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பட்ஜெட் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ரிச் பீப்புள்ஸ் கிட்ட நிறைய பணம் இருந்தாலும் இந்த பட்ஜெட்டிங்கை ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க எப்பயுமே பணத்தை சேமித்து வைக்க முடியுது. நம்ம கையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை லிமிட் இல்லாமல் செலவு பண்ணலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? எதனா வாங்கி அந்த காசை செலவு பண்ணிடுவோம். ஆனால் நம்ம செலவு பண்ணின விஷயங்கள் எல்லாமே உண்மையிலேயே நமக்கு தேவையான யோசிச்சு பார்த்தா அது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லாத விஷயமாக தான் இருக்கும். அதனால தான் எப்பயுமே பட்ஜெட் போட்டு உங்கள் பணத்தை தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை வீணாக்காதீங்க. சேவிங்ஸ்க்கு கொஞ்சம் பணம் ஒதுக்குங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸை எடுங்க. நம்பர் 5, ஸ்கெடியூலிங் த டே. நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது வெறும் 24 மணி நேரம் தான். ஆனால் அதை நீங்கள் வேறு மாதிரி பயன்படுத்துவீங்க, இன்னொருத்தர் வேறு மாதிரி பயன்படுத்துவார், நான் வேறு மாதிரி பயன்படுத்துவேன். அதில் தான் நம்ம எல்லாருமே வித்தியாசப்படுறோம். தன்னோட பொண்ணான நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு தான் ஒரு ரிச் பீப்புள்ஸ் எப்பயுமே ஸ்கெடியூல் போட்டு வேலை செய்வாங்க. இதுக்காகவே முதல் நாள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அடுத்த நாள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னு சரியாக பிளான் போட்டு வச்சுருவாங்க. இது நம்மளை க்ரோத் பண்ணுறதுக்கும் நம்மளோட டைம் வேஸ்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய டைமை பொண்ணான நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறீங்களோ அது முன்னாடி நாளே பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அழகாக ஆரம்பிங்க. டைமை எப்பயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்பர் 6, ட்ரெஸ்ஸிங் ப்ராப்பர்லி. நம்ம ஃபஸ்ட் டைம் ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள பற்றின ஒரு மதிப்பு எப்படி உருவாகும், அவங்களோட பேச்சை வச்சு அவங்க எப்படின்னு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ரெஸ் கோட் தான் அவங்களுக்கான மரியாதையை வாங்கி கொடுக்கும். டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க ஒருத்தரையும் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க ஒருத்தரையும் நம்ம பார்த்தா நம்ம நிச்சயமாக நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கவங்க தான் அது மரியாதை கொடுப்போம். அதனால தான் எப்பயுமே ப்ராப்பர் ட்ரெஸ் கோடை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்காக நம்ம பல ஆயிரம் செலவு பண்ணி காஸ்ட்லி ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை நீட்டாக மெயின்டைன் பண்ணாலே அது போதும்.
நம்ம மேலே நல்ல மரியாதை உருவாகும். ரிச் பர்சன்ஸ் எப்பயுமே அவங்களோட ட்ரெஸ் கோடில் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. நம்பர் 7, ஹெல்த்தி ஃபுட்ஸ். பொதுவாக நம்மள நிறைய பேர் நம்ம சாப்பாட்டில் சரியாக கவனம் செலுத்துறது இல்லை. ஹெல்த்தி ஃபுட்ஸை நம்ம எடுக்கிறது இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எல்லாம் நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு தானே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரியே ஆரோக்கியமாகவும் சாப்பிடணும். ஸோ ரிச் பீப்புள்ஸ் எப்பயுமே இதில் சரியாக கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற நல்ல ஃபுட்ஸால் தான் நம்மளை ஹெல்த்தியாக வச்சுருக்க முடியும். நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சதை பண்ண முடியும். அதனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எப்பயுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதில் நம்மளுக்கு சரியான செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல்டாக அன்ஹெல்த்தி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண முடியும். சாப்பாட்டு விஷயத்தில் ஒரு ரிச் மாதிரி யோசிச்சு சாப்பிடுங்க. அது உங்களை எப்பயுமே ஹெல்த்தியாக வச்சுருக்கும். பணக்காரங்க கேட்கக்கூடிய முக்கியமான 7 ஹேபிட்ஸை பற்றி நம்ம இதில் பேசியிருந்தோம். இதை கண்டிப்பாக இவ்வளோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் எதனா நிறைய குறை இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வெறும் பார்ட் 1 தான். இன்னும் 6 ஹேபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோட லென்த் பெருசாகிடும், உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும் அப்படின்ற காரணத்தினால நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். 7 ஹேபிட்ஸை நான் இதில் சொல்லியிருக்கேன். இன்னொரு 6 ஹேபிட்ஸை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த வீடியோவில் எதனா பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த வீடியோ பற்றி நான் நல்லா பேசியிருக்கேனா, இந்த விஷயம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த 7 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் எதுன்னு சொல்லுங்கள், பிடிக்காத பாயிண்ட்ஸ் எதுன்னு சொல்லுங்கள். இல்லை எதுவுமே பிடிக்கலனாலும் அதையும் சொல்லுங்கள். நான் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸை பொறுத்து நான் உங்களுக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.